பைபாஸில் ஒரு அருமையான லொக்கேஷனுங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் வந்து தெரியல அந்த ஹால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி குட்டி ஹால்ஸ் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணை பொருட்கள் கிடைக்கும். பண்ணை விவசாயத்துக்கு இது பண்ணுற பொருட்கள் அங்கே கிடைக்குது. அதாவது பாம்லேருந்து செய்யக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் இது இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்னு சொல்லிட்டு இந்த காருக்கு அந்த பக்கம் இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இதுதான் அந்த இன்டர்பிரிட்டேஷன் சென்டர். அண்ட் நான் சொன்ன வந்து ஜாகரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அனிமல் ஷெல்டர் இருக்குது. அப்புறம் இது ரொம்ப அழகான ஒரு ஆவின் பாலகம் இருக்குது, நவீன ஆவின் பாலகம். இதில் வந்து காஃபிலேருந்து பால்கோவா, அப்புறம் வந்து நம்மளுக்கு பாதாம் மில்க் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஆவின் ஐடிக் பார்லர். அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் பாரம்பரிய வீட்டு முறை உணவகம்னு போட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல, இடம் பேரும் தெரியல. நான் வந்து வெளியில் போகும்போது இடம் பேர் பார்த்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரியோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது, பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஏடிஎம், சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. இது வந்து தலைவாசல் கூட்டுரோடு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துக்கு பேர் சேலம் தலைவாசலுங்க. தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதுதான் அது. பேங்க்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிறது அந்த குட்டி பையன்தான் வந்து என் பையன். சார் வந்து விளையாடிட்டுருக்கிறாரு. இந்த கண்ணாடி வழியாக எனக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, தூசி இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கிறீங்களா? இங்கே சாப்பிடலாமா?